உங்களை வந்து நாங்க ரெகுலரா ஒரே பேரோடவே பார்த்துட்டு இருந்தோமா, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி உங்க மனசுல நினைக்கிறது எங்களுக்கு கேக்குது. பட் இப்போ ஒரு புது பேர் மணிமேகலை என்ன சொன்னாங்க? அவங்க சும்மா தான் கேட்டேன், நான் போய் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது வேற இது வேற இல்ல. இந்த சாங் எல்லாருமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் டெடிகேட் பண்ணலாம். நீங்க நான் எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றேன்? சாங்கே 5 நிமிஷம் தான், அதை காமெடி அப்படின்னா 10 நிமிஷம் பண்ண முடியாது. லொகேஷன் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போய் மொட்டை மாடல அதுக்காக உச்சி வெயில கூட்டு போயிட்டு ஆர்டிஸ்ட்டை கார்னர்ல உட்கார வச்சிட்டாங்க. மிஸ் ஆன கீழே வந்துருவாங்க. ஏழுங்கன்னு அடிக்கிற வெயில பழக்கமாகுது. பேலன்ஸே இல்ல. அந்த பேலன்ஸ்ல இடத்துல போயிட்டு ராசாத்தி 2 கையை தூக்கிட்டு போனா எப்படிங்க? அது அசால்ட் பண்ணுவோம். ராசாத்தி இதுக்கு மேல சாம் பண்ண கோச் பண்ண. ஹாய் 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 ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு ப்ரோ. எப்படி என்ன ஹலோ வணக்கம் வணக்கம். நீங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்க எங்களுக்கு தெரியும். Okay. அண்ணனையும் சேர்த்து ஆட வச்சிருக்கீங்க. எல்லாரும் என்டர்டெயின்மென்ட் பண்ணனும், ஒரு ஃபன் கொடுக்கணும்ன்றதால அந்த பிளான் சாங். ஓகே, இது வந்து ஒரு லவ் சாங். அண்ணன் உங்ககிட்ட என்னன்னு சொல்லிட்டு இது உள்ள வர வச்சாங்க? எனக்கா ஒரு ப்ரொடியூசர் பாபு சார் ஃபோன் பண்ணாரு. வேணு சொன்னார் ஃபோன் பண்ணி, வினித், வேணுக்கு இன்னொரு பேர் வினித், அண்ணா வாங்கண்ணே ஒரு ஜாலியான ஒரு சாங்ண்ணே அப்படின்னு சாங் அமைச்சார். சாங் கேட்டது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ராசாத்தி சாங் கேட்டபோது ரொம்ப பிடிச்சது. உசைன் தான் முக்கியமாக எனக்கு திரும்ப அடித்து தங்கத்துல நீங்கள் பண்ணியே ஆகணும், நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உசைன் வந்து ரொம்ப டைட்டான சொன்னார். சொல்லிவிட்டு அந்த பாட்டு அனுப்பினார். பாட்டு கேட்டோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ உசைன் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் சொல்லுங்கள் அப்படின்னேன். உடனே மறுநாள் சாங் ஷூட்டிங் போயிட்டாங்க. ஆல்ரெடி எல்லா பிளான்லாம் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் டான்ஸ்லாம் போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் ப்ராக்டிஸ் இல்லாத மாதிரி தெரியவே இல்லையே. தெரியல, அந்த மாதிரி ஸ்டெப்ஸை கொடுத்துருக்காங்க. ராசாத்தி ஸ்பாட்ல ஆனாப்ல சூப்பர். ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக வந்தது. அங்கே சாங் எடுக்கும்போது ஷூட்டிங் எடுக்கிற இடமும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அது ஹீரோயினாக வந்து இவங்க சூர்யா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏரியாவில், டி நகர் பக்கத்தில் ஒரு லோக்கல் ஏரியாவில் ஜாலியாக போயிட்டு பண்ணோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இவர் கலக்கிட்டாப்புல, உசைன் டான்ஸில் பின்னி எடுத்துட்டாப்புல. சூப்பர். அது சொல்லவா வேணும்? ஆமாம், எனக்கு ஒன்னே ஒன்று தான். நம்ம உங்களை வந்து நாங்கள் ரெகுலராக ஒரே பேரோடவே பார்த்துட்டு இருந்தோமா, ஆமா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மனசுல நினைக்கிறது எங்களுக்கு கேட்குது. பட் இப்போ ஒரு புது பேர் இதெல்லாம் வந்து இந்த அவுட்லைன்லாம் சொல்லும் போது மணிமேகலை என்ன சொன்னாங்க? அவங்க ஒன்றும் சொல்ல, ஜாலியாக போய் பண்ணிட்டு அப்படின்னாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், நான் போய் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சம் நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்ல. அது வேற இது வேற இல்லை. ஸோ ஒர்க் பண்ண இது வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணி நாங்கள் பக்காவாக பண்ணோம். ஓகே, ஏதாவது இந்த சாங் கேட்கும் போதோ இல்லை வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இது பண்ணும் போதோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ற மாதிரிலாம் ஏதாவது தோணுச்சா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாங் ஃபுல்லாகவே அவங்க டெலிட் பண்ணும்போது ஆடி ரைட்டு. சும்மா அப்பப்போ மைண்டில் வந்து அதனால சும்மா பண்ணுக்கு சொன்னேன். இல்லை அது 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 ஒரு அது வேற ஜோன்ல, அது கொஞ்சம் நல்லா லவ் பண்ணி பண்ணதால. இல்லை இந்த சாங் எல்லாருமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் டெடிகேட் பண்ணலாம். டெலிகேட் பண்ணலாம். ஜாலியாக. நீங்க நான் எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றேன்? அதான் இல்லை, நம்ம ஒய்ஃபாக இருந்தாலும் ஒய்ஃபையும் வந்து நம்ம ஒய்ஃபையை லவ் பண்ணோம்ல. ஆமாம் ஆமாம், செலிப்ரேட் பண்ணோம். நம்ம ஒரு நமக்கு பிடிச்சவங்களை செலிப்ரேட் பண்ணோன்னா இந்த பாட்டை கண்டிப்பாக பாடலாம். சூப்பர். இப்போ இது வந்து லவ் சாங்காக இருந்தாலுமே இதுக்குள்ள வந்து ஒரு காமெடி போர்ஷன் ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சாங் ஆரம்பிக்கும் போதே உங்களும் தான் ஆரம்பிக்குதுல்ல. ஸோ அந்த காமெடி போர்ஷன் இதுக்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஏங்க இல்லைங்க, ஸ்பாட்டில் பண்ணிருந்தாங்க எல்லாமே. சாங்கில் வந்து கூட ஜாலியாக அந்த ஃபன்னான மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டுக்காக என்ன கூப்பிட்டாரு இவர். ஓகே ஓகே, நீங்கள் அந்த மூமெண்ட்டை பண்ணி நல்லாயிருக்கும், குழந்தைங்களாம் பிடிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அது ஸ்பாட்டில் தான் பண்ணுது. பட் சாங் தான் மெயினாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுல, அதுக்கு முழுக்க காரணம் இவர் தான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல உட்காந்து அங்க ஸ்பாட்ல பண்ணதான் அது. அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் எல்லாமே வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல இவங்க டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி இவர் தான் இப்படி சொல்லவா அப்படி சொல்லவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி இவரே தான் பண்ணாரு. நான் சொன்ன 2 பக்கத்துக்கு இவங்க இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கு. சாங்கே 5 நிமிஷம் தான், அதை காமெடி அப்படின்னா 10 நிமிஷம் பண்ண முடியாது. நல்லாவே ஒர்க் ஆச்சு. அந்த லாஸ்ட் முடியும் போது கூட 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டெப் போட்டது அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. அதெல்லாமே ஸ்பாட்ல பண்ணது தான். ஓகே, இப்போ நீங்க செட்ல இல்லைன்னா வந்து நம்ம ஒரு க்ளோஸ்ட் இதுக்குள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்றதோ இல்லை அதை டான்ஸ் ஆடுறதோ வேற விஷயம். பட் அங்க போய் அந்த ஸ்டேஜ்ல அந்த ஒரு இடத்துல ஓப்பன் லைவ்ல பண்றது எப்படி இருக்கும்? அது போய் லொகேஷன் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போய் மொட்டை மாடல ஆக்சுவலி ஷார்ட் பியூட்டி நல்லா இருந்தது. அங்க வந்து அதுக்காக உச்சி வெயில கூட்டு போயிட்டு ஆர்டிஸ்ட்டை அதனால கொஞ்சம் எங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்களும் ஆடிட்டோம். அப்படியே அந்த ஹெலிகாப்டர்லாம் வச்சு எடுத்து அது அந்த இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் மறந்துட்டோம். ஓகே, உச்சி வெயில்ல மொட்டை மாடியில கூட்டு போயிட்டு இந்த கார்னர்ல உட்கார வச்சிட்டாங்க. மிஸ் ஆன கீழே விழுந்துருவாங்க. ஏற்கனவே அடிக்கிற வெயில மயக்கமாகுது. அங்க போயிட்டு பேலன்ஸே இல்ல. அந்த பேலன்ஸ்ல இடத்துல போயிட்டு ராசாத்தி 2 கையை தூக்கிட்டு போனா எப்படிங்க? இந்த டான்ஸ் ஆட சொன்னா உங்களை வந்து ஸ்டண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது பண்ணி முடிச்சிட்டு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா, இது பயங்கர அமேசிங்கா இருந்தது. நான் ஆக்சுவலி இதுதான் கரெக்டாக பிளான் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி பண்ணோம். அந்த ஃபன்னு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
அண்ட் டார்லிங்கும் கலக்கிட்டாப்புல. ஓப்பனிங் எண்டு ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால நடுவில் நாங்கள் ஆனது மட்டும் வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். ஓகே. அண்ட் சாங்கும் வந்து கிட்டத்தட்ட கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. வேலண்டைன்ஸ் டே அந்த டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி வந்து லவ்வர்ஸ் டேக்கு இதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாமா? ஆமாம், எல்லாரும் வந்து அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி அந்த சாங்கை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரீல்ஸ் போடுங்க. ஓகே, கண்டிப்பாக தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். லவ் பண்ணுங்க, லைஃப் பண்ணலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த சாங் முக்கியமாக எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச டான்ஸ் ரீல்ஸ் எல்லாத்தையும் போட்டு டேக் பண்ணி விட்டுருங்க, நானும் ரீஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ. அப்படியே லாஸ்ட்டாக வந்து அண்ணன் அப்படியே பாட்டை பாடினாருன்னா அப்படியே சேர்த்து முடிச்சு விட்ருவோம் அந்த பாட்டை. அது அசால்ட் பண்ணுவோம். ராசாத்தி இதுக்கு மேலே சாம் பாடினா கோச் பண்ண. தேங்க்யூ. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபைனல் கட் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஐஷோ ஸ்பீடை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தையே சுற்றி வர நம்ம ஸ்பீடை பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்துட்டு இவ்வளோ சுற்றி வராரு, இதை வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் மங்கி டி லூஃபி. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட மெயின் கேரக்டர் நம்ம லூஃபி. அவர் என்ன பண்ணார், இவர் எப்படி அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அவரோட வந்துட்டு இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ மூலயமா தான் அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸை அடைஞ்சார். பட் ஆனால் இதுக்கு இன்ஸ்பயர் ஆன காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ். இந்த ஒன் பீஸ் அனிமே தான் அவர் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவரை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கி ப்ளஸ் வந்துட்டு அந்த கேரக்டர் சொன்ன அந்த வேர்ட்ஸு அந்த அனிமேயில் வர அந்த ஒரு கோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட மெயினான ஒரு ஸ்பீச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ அதான் ஐஷோ ஸ்பீட் இருக்க மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் உலகத்திலே ரொம்ப ஃப்ரீயஸ்ட் பர்சன் நம்ம சொல்லலாம். ஏன்னா நினச்சி பாருங்கள், ஒரு பர்சன் வந்துட்டு உலகத்தையே சுற்றி வராரு, அவர் லைஃப் என்ஜாய் பண்ணுறாரு, அது மூலிமா ஏர்ன் பண்ணுறாரு. இதோட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல்ஸ், அவரோட பர்சனலில் ஏதாவது இஷ்யூ இருக்கட்டும். பட் ஆனால் வந்துட்டு ஒருத்தவங்களோட ஒர்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறாரு. ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக பண்ணுறாரு. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அதை சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ். அதாவது அந்த ஒன் பீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த உலகத்தில் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த ஒன் பீஸ் அனிமையோட மெயினான கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்துட்டு ஒரு ஆளை வந்து எப்படி அடையணும், அந்த மெயின் கேரக்டர் வந்து எப்படி அந்த ஃப்ரீடமுக்கு போகிறாங்க, அதுக்காக எவ்வளோ ஃபைட் பண்ணிருக்காங்க, அது நடுவில் வர சீக்வன்ஸு, அது கூட சுற்றி உள்ள கேரக்டர்ஸு, இவங்க எல்லாரும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் இருக்க ஸ்டோரிஸே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டோரிஸ், அது எப்படிலாம் கனெக்ட் ஆகுது, அது எப்படி மெயின் கேரக்டர் கூட வருது, அதுவும் இல்லாமல் 800 years பாசிட்டிவ் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்து உள்ள சுருனா தான் இருக்கிறதுலே வந்து டாப் நாச். அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு கதையில் வந்துட்டு இன்னொரு கதை, அந்த கதை வந்து அதோட பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஒரு டாப் லெவலில் இருக்குது. அதனால தான் அந்த கோட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து எப்படி வந்து ஐஷோ ஸ்பீடு இன்ஸ்பயர் ஆனார்? ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வரலாம் 21 வயசு ஒரு பையன் வந்துட்டு இப்போ உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வராரு. அதுதான் அந்த வயசு. இந்த ஒரு 17 வயசு படிக்கிறப்பே வந்துட்டு அவர் வந்து இந்த ஒன் பீஸ் அப்படின்ற அனிமே பார்த்து அதில் இருக்க மெயின் கேரக்டர்ஸோட அந்த கோட்ஸாக இருக்கட்டும், அந்த கேரக்டரோட அந்த ஒரு ஃப்ரீ ஃபீலு, அப்புறமேட்டு அந்த ஃப்ரீஸ்ன்னு சொல்ல இந்த ஃப்ரீயாக இருங்க, நீங்கள் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும், அதோட வந்துட்டு ஒரு உலகம் எப்படி இருக்குது, ஒரு மக்கள்கிட்ட போய் பாருங்கள், அந்த மாதிரி எல்லாமே அந்த கேரக்டர் சொல்ல அந்த மாதிரி கேரக்டராகவே வாழணும் அப்படின்னு நினச்சி இந்த மனுஷன் இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கார். எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸு, எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறாரு, எங்கேயுமே பாரபட்சம் பார்க்காம இருக்கார். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக இருந்துகிட்டு இருக்காரு ஐஷோ ஸ்பீட். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ அனிமேவாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சீரியஸ் ஏதோ வேணா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள எந்த லெவலுக்கு கூட்டு போய் வைக்குதுன்னு பாருங்கள். நம்ம மனுஷங்க வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அந்த தாட் வந்துட்டு மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு தாட் வந்து ஒரு ஆளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது பாருங்கள். நீங்கள் இது நார்மலாக அனிமேன்னு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் ஒருத்தவங்களாம் கை கால் இல்லாமல் நிறையா பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்களே இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்னமும் சூப்பராக வாழ்வாங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்துட்டு எதை பார்க்குறீங்களோ எது பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆவீங்க. அந்த இன்ஸ்பயர் ஆகிட்டு நீங்களும் எல்லாருமே டாப்புக்கு போகணும். அதுதான் வந்து நானும் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்படுவோம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஆசைப்படுவோம். ஸோ கண்டிப்பாக எதையா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாழ்க்கையில் நல்லா முன்னேற பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.